பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக சென்னை போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா டெல்லி புறப்பட்டார். டெல்லியில் பிரதமரை சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய 32 பக்க மனுவையும் அவர் அளிக்க உள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர்கள் சஞ்சீவி மற்றும் நிரஞ்சனிடம் கூடுதல் தகவல்களை கேட்போம். சஞ்சீவி, இன்று முதலமைச்சர் ஜெயலலிதா டெல்லி சென்றிருக்கும் நிலையில முதலமைச்சரின் டெல்லி பயண திட்டம் குறித்து சொல்லுங்க. சரண்யா, நீங்க இது குறிப்பிட்டது போல சரியாக 2 மணிக்கு டெல்லியை சேர்ந்து அடையும் முதல்வர் அதற்கு பிறகு தமிழ்நாடு இல்லம் செல்கிறார். அங்கிருந்து சரியாக 4 மணிக்கு புறப்பட்டு மீண்டும் 4:30 மணிக்கு 4:30 மணிக்கு பிரதமர் இல்லத்திற்கு சென்று இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது பலதரப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழகம் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பற்றிய 32 பக்க அறிக்கையை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிரதமரிடம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விஷயத்தில் இதில் பட்டியலில் தமிழகத்தின் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் அடிப்படையாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழக மீனவர்கள் கைது என்பது தினம் தொடர்கரியாகி வருகிறது. சென்ற மாதம், அதாவது இந்த மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 4 முறை இந்த கைதானது நடைபெற்றுள்ளது. இதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார் மோடிக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த விஷயத்திற்கு கச்சத்தீவை மீட்டு இதற்கான நிரந்தர தீர்வை காண வேண்டும். மீனவர்கள் காலமாக மீன் பிடித்து வந்த அந்த இடத்தில் மீண்டும் அவர்களுக்கு மீன்பிடி உரிமை வாங்கி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு முதலும் கடிதத்தில் எழுதுகிறார். இந்நிலையில் இந்த விஷயத்தை, குறிப்பாக இந்த கச்சத்தீவை மீட்டெடுத்து இந்த மீனவர் விஷயத்திற்கு நிரந்தரமான ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சர் கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு வந்தது, காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று. ஆனால் இதுவரை அமைக்கப்படவில்லை. இந்நிலையில் கர்நாடக அரசு காவிரி நதிக்கு அருகே 2 இடங்களில், குறிப்பாக ராசிமணல் மற்றும் மேகதாது என்ற 2 இடங்களில் அணை கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளது. அதற்கான பூமி பூஜையும் போட்டதாக குறிப்பிடுகிறது. இந்நிலையில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல், மத்திய அரசும் அனுமதி வாங்காமல், காவிரி மேலாண்மை வாரியத்தில் அனுமதி பெறாமல் இது போல தன்னிச்சையாக கர்நாடக அரசு செயல்படுவதற்கு எதிராக தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே பேசினார். இந்நிலையில் அந்த விவகாரத்தில் இதற்கு இறுதியாக ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்றால் அதற்கு காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். இதனால் இந்த விஷயம் குறிப்பாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதே போல அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, குறிப்பாக சென்ற 10 நாட்களுக்கு முன்பாக பெட்ரோலின் உயர்வு இருந்தது. அதற்காகவும் தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதினார். அதே போல மத்திய மற்றும் மாநில அரசு சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம் தமிழகத்தில் பல திட்டங்கள் உள்ளது. குறிப்பாக இந்த திட்டங்களில் மத்திய அரசுடைய பங்கீடு என்பது அதிகமாக இருக்கும், பங்கு என்பது அதிகமாக இருக்க வேண்டும். மாநில அரசுக்கு இதனால் நிதி சுமை அதிகமாக உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போல தமிழக அரசின் கடன் என்பது அதிகமாகுவதற்கு காரணம் இதுதான். குறிப்பாக தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள், மத்திய மற்றும் மாநில அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டங்கள் மத்திய அரசுடைய பங்கீடு குறைவாக உள்ளது, மாநில அரசின் பங்கீடு அதிகமாக உள்ளது. இதனால் மாநில அரசுக்கு நிதி சுமை அதிகமாக உள்ளது. அதனால் இந்த திட்டங்களில் மத்திய அரசுடைய நிலைப்பாடு, அதாவது அவருடைய பங்கு என்பது அதிகமாக இருக்க வேண்டும். இது போன்ற பலதரப்பட்ட கோரிக்கைகளை கொடுக்க உள்ளார். சரண்யா. சஞ்சீவி, நீங்கள் இணைப்பிலேயே இருங்கள். அடுத்ததாக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், மீண்டும் முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பின்பு பிரதமரை சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் தற்பொழுது முதல் முறையாக டெல்லிக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா வருகின்றார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கவிருக்கின்றார். இந்த பயணத்தில் முக்கியமாக நீண்ட நாட்களாக தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய பிரதான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான ஒரு முக்கியமான சாராம்சம் கொண்ட ஒரு 32 பக்க கோரிக்கை மனுவினை அவர் பிரதமரிடம் அளிக்கவிருக்கின்றார். இதில் என்னென்ன சாராம்சங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாக பல்வேறு தரப்பிடம் நாம் தொடர்ந்து கேட்டு ஒரு சாலிடான ஒரு இன்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படக்கூடிய உறுதி செய்யப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தற்பொழுது நம்மிடமே இருக்கின்றது. குறிப்பாக கெயில் பிரச்சனை குறித்து அவர்கள் பேசவிருக்கின்றார்கள். அதே போல ஜல்லிக்கட்டு விவகாரம் இந்த முறை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை ஒரு பாதிப்பிற்கு உள்ளாக்கி இருந்தது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி மறுத்திருந்தது என்பது. எனவே இந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாகவும் அவர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல தமிழகத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடியது நீராதார பிரச்சனைகள், குறிப்பாக முல்லை பெரியாறில் கேரளா பிரச்சனை செய்து கொண்டு வருகிறார்கள். அதே போல காவிரியை பொறுத்தவரை காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் நீண்ட நாட்களாக மத்திய அரசு ஒரு இழுத்தடிப்பு விஷயமை செய்து வருகின்றார்கள். எனவே உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் வலியுறுத்தப்படவிருக்கின்றது. இதற்கு மேலாக
தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வருவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதும் தொடர்கதையாக இருந்து வருகின்றது. எனவே இதனை ஒரு நிரந்தர தீர்வாக கொண்டு வருவதற்காக உடனடியாக வெளிநாட்டு கொள்கைகளில் தற்பொழுது மத்திய அரசு ஒரு மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்காக கச்சத்தீவை மீட்பது, உடனடியாக இலங்கை காவல் படையினர், இலங்கை கடலோர படையினர் தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்யும் இந்த நடவடிக்கையை தடுப்பது, ஏற்கனவே பறிமுதல் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த படகுகளை பறிமுதல் செய்வது உள்ளிட்ட இந்த விவகாரங்கள் தான் மிக விரிவாக பிரதமருடனான இந்த சந்திப்பின் பொழுது, இந்த 50 நிமிட சந்திப்பின் பொழுது இந்த விஷயங்கள் வலியுறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரண்யா. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த மின் பகிர்மான விஷயங்கள், கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் நிதி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகவும் மிக மிக விரிவான நீண்ட ஒரு விவாதமானது பிரதமருடன் நடத்தவிருக்கின்றார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா. நிரஞ்சன், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக சஞ்சீவிடம் ஒரு கேள்வி. சஞ்சீவி, முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இந்த டெல்லி பயணம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? அதாவது ஏற்கனவே சரணியா தமிழக முதலமைச்சர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையே ஏற்கனவே நல்ல உறவு உள்ளது. குறிப்பாக சென்ற முறை கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் வந்து சந்தித்தார். அப்பொழுது வந்து இந்த 2016ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணியை பற்றிய ஒரு விவகாரத்தை பற்றி பேசலாம் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்நிலையில் அப்பொழுது எதிர்க்கட்சிக்கு சார்பாக இது போன்ற பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஜெயலலிதா அவர்களை சந்திப்பது கூட்டணிக்காக தான் என்று உறுதியாக கூறினார். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அது போல பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி சேரவில்லை. அப்பொழுதே பாஜக சார்பாக கூறப்பட்டது இது போல இந்த சந்திப்பு என்பது ஒரு ஆட்சி ரீதியான சந்திப்பை தவிர கட்சி ரீதியான சந்திப்பு கிடையாது என்று ஒரு விஷயம் கூறப்பட்டது. இந்நிலையில் தற்போது கூட பார்த்தோம் என்றால் இது ஒரு ஆட்சி ரீதியான சந்திப்பு தான் என்று கூறப்படுகிறது. அதே போல பாஜக சார்பாக பலதரப்பட்ட கோரிக்கைகள், குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை இப்பொழுது பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக உள்ளது பாஜக. காங்கிரசுக்கு பிறகு 50 உறுப்பினர்கள், குறிப்பாக லோக்சபாவில் 37, அதே போல ராஜ்யசபாவில் 13 உறுப்பினர்களை கொண்டது. அதே போல பாஜகவிற்கும் வந்து, அதாவது சென்ற முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சரை சந்திக்கும் போது வந்து பலதரப்பட்ட காரணங்களால் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது. குறிப்பாக அப்போது வந்து பலதரப்பட்ட மசோதாக்கள், குறிப்பாக நில கையகப்படுத்தல் மசோதா, அதே போல ஜிஎஸ்டி மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை வந்து நிறைவேற்ற முடியாமல் வந்து பாஜகவுடைய அரசு முடங்கினது. அதே போல இந்த முறையும் வந்து தமிழகத்திடம், குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் வந்து அதற்கான ஆதரவை வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இப்பொழுது நிலைமை பொறுத்தவரை வந்து பாராளுமன்றத்தில் பாஜகவிற்கு, அதாவது அப்பர் ஹவுஸ் மாநிலங்களவையில் வந்து பாஜகவிற்கு அந்த அளவுக்கு வந்து பலம் கிடையாது. அதனால் அதிமுக வந்து 13 இடங்களை கொண்டுள்ளது. அதனால் இந்த ஜிஎஸ்டி மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக அதன் உதவியை வந்து தமிழக முதலமைச்சரிடம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி, அதாவது பாஜக சார்பாக கோரப்படும் என்ற ஒரு விஷயம் குறிப்பிட்டுள்ளது. அதே போல யூகத்தின் அடிப்படையில் ஒரு விஷயம் தற்போது பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை. இந்த முறை இந்த சந்திப்பிற்கு பிறகு மத்திய அமைச்சர்கள் வந்து தமிழகத்தில், அதாவது அதிமுகவுடைய மாநிலங்களை உறுப்பினர் ஒருவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவியும் கொடுக்கப்படலாம் என்று யூகத்தின் அடிப்படையில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக தகவல் இல்லை சரண்யா. செஞ்சிவி, நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், தமிழக முதலமைச்சரின் வருகையொட்டி டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன என்பது பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக சரண்யா, சரியாக 11:05 மணிக்கு தமிழகத்திலிருந்து, சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் ஜெயலலிதா அவர்கள் கிளம்பி இருக்கின்றார். சரியாக 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள் டெல்லி விமான நிலையத்திற்கு, இந்திரா காந்தி விமான நிலையத்திற்கு அவர் வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அங்கு அதிமுக எம்பிக்கள் 50 பேரும், அது மட்டும் இல்லாமல் டெல்லி அதிமுக நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவில் அங்கே குழுமி இருக்கின்றார்கள். அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பிரிவு, இளைஞர் பாசறை என்று அனைத்து பிரிவினரும் தற்பொழுது அங்கு முகாமிட்டிருக்கின்றார்கள். அங்கு அவருக்கு மிக சிறப்பான வகையில் அவருக்கான அந்த வரவேற்பானது வழங்கப்படவிருக்கின்றது. இது தவிர சரியாக 2:30 மணியிலிருந்து 2:45 மணிக்குள் தமிழ்நாடு இல்லத்திற்கு வருகை தரவிருக்கின்றார். அதற்காக நாம் சற்று பார்ப்பது போலத்தான் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட அந்த கான்வே வேன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு வாகனங்கள் தற்பொழுது புகுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் அனைத்து துறையைச் சேர்ந்த செயலர்களும் தற்பொழுது டெல்லியில் முகாமிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பலரும் முகாமிட்டிருக்கின்றார்கள். அதே போல எம்பிக்கள் அனைவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கு அவருக்கென்று தனியாக சூட் ரூம் ஆனது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் பெரிய அளவில் பார்க்கப்பட்டிருக்கின்றது. மற்ற மாநிலங்களின் முதல்வர்கள் டெல்லிக்கு வருகை தரும் பொழுது இவ்வளவு பெரிய உற்சாகமான ஒரு வரவேற்பு கிடைக்கப்பெறுமா என்பது ஒரு சந்தேகத்திற்குடமான விஷயமாக இருந்தாலும் கூட தற்பொழுது தமிழக முதல்வரின் இந்த வருகைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அரசியல்
அரசியல் ரீதியாகவும் இது அதிமுகவிற்கு அடுத்த கட்டமாக பார்க்கப்படுகின்றது. 50 எம்பிக்கள் வைத்திருக்கின்றார்கள். வருகின்ற 2014ஆம் ஆண்டு நடைபெற உள்ள அந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களில் அதிமுகவின் சப்போர்ட் என்பது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகின்றது. அதே போல அதிமுகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அந்த ஆதரவு என்பது திட்டவட்டமாக மறுக்க முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் தற்பொழுது டெல்லியில் மிக உற்சாகமான ஒரு மனநிலையில் இருக்கின்றார்கள். எப்பொழுது தமிழக முதல்வர் வருவார், தங்களது கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் தமிழக முதல்வர் மற்றும் பிரதமருடைய இந்த பயணம் மற்றும் இந்த சந்திப்பானது உச்சகட்ட ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. என்ன நன்மைகள் தமிழகத்திற்கு கிடைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரண்யா, தமிழக முதலமைச்சரின் டெல்லி பயணம் குறித்து விரிவான தகவல்களை அளித்த சென்னை செய்தியாளர் சஞ்சீவி மற்றும் டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் இருவருக்கும் நன்றி.